ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கா தங்கச்சி ஏகே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கீரனூரில் வனதுர்க்கி அம்மன் கோயில் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்க 1000 ஆண்டு பழமை வாய்ந்த சிவன் கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். இந்த கோயில் கீரனூர் வனதுர்க்கி அம்மன் கோயில் பக்கத்திலே தான் இருக்குது. வாங்க நம்ம கோயிலை பற்றி சிறப்புகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அக்கா தங்கச்சி ஏகே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல கீரனூர் அப்படிங்கிற ஊருக்கே ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இதை ஆண்ட மன்னர் கீசகன், அவரோட நினைவாக தான் இந்த ஊர் கீசகனூர் அப்படின்னு இருந்தது தான் நாளடைவில் கீரனூராக மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த சிவன் கோயிலே பார்த்திங்கன்னா கீசகன் மன்னரோட சிலையும் அவரோட துணைவியார் சிலையும் இங்கே இருக்குது. கீசக மன்னனுக்கும் மகாபாரதத்துக்கும் நிறையா தொடர்பு இருக்குது. இந்த கோயில் நான் முதல்ல சொன்ன மாதிரி 1000 ஆண்டு பழமை வாய்ந்த கோயில். பழனி தேவஸ்தானோட கட்டுப்பாட்டில் இருக்குது. கோயிலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கல்வெட்டுக்களாக நிறைந்த கோயில்னு சொல்லலாம். எப்படி நம்ம தஞ்சை பெரிய கோயில் போனோம்னா அங்கே ஃபுல்லாக கல்வெட்டாக இருக்கோ, அதே மாதிரி தான் இந்த கோயிலில் இருக்குது. நம்ம தஞ்சை பெரிய கோயில் எப்படி உலக பிரசித்தி பெற்றது யுனெஸ்கோ அமைப்பில் இருக்கோ, அதே மாதிரி தான் இந்த கோயிலும் யுனெஸ்கோ பாதுகாப்பு அமைப்பில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம் இது வரைக்கும் 206 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு வரலாறு சொல்லப்படுது. இங்கே உள்ள சிவபெருமான் திரு வாக்கீசமுடையார், தாயார் அமிர்தகரவள்ளி. இங்கே உள்ள சிவபெருமானுக்கும் தாயாருக்கும் ஏன் இந்த பெயர்னா, வாக்கீசமுடையார் திருப்பார்கடலில் அமிர்தம் வரும்னு சொன்னதாகவும், திருப்பார்கடலில் அமுதம் கடையும் பொழுது ஆழகால விஷம் வந்தது, அந்த கதையெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்போ அந்த ஆழகால விஷத்தை சிவன் உடம்பு முழுவதும் பரவாமல் இருக்கிறதுக்காக தாயார் தங்களோட கைகள்னால் சிவன் கழுத்தை பிடிச்சிக்குவாங்க. அதுதான் நம்ம திருநீலகண்டர்னு சொல்கிறோம். பார்வதி தாயார் கையை வச்சு அந்த விஷத்தை உடம்புல பரவாமல் தடுத்தனால தாயார் பேர் அமிர்தகரவள்ளி. இங்கே நந்தியம்பெருமாள் அதிகார நந்தியாக இருக்கிறாரு. கோயில் யுனெஸ்கோ அமைப்பில் இருக்கனால திருப்பணிகள் சரியாக முடிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. பரிவார தெய்வங்களாக கன்னி மூலையில் விநாயகர், முருகர் அவங்களுக்கெல்லாம் தனித்தனி சந்நிதி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. திருப்பணி நடந்துகிட்ருக்குது கோயிலில். தாயாருக்கு தனியாக சன்னதி இங்கே இல்லை, அதனால் தனியாக கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் எண்ணற்ற பல சிறப்புகளை பெற்ற திரு வாக்கீசமுடையார் திருக்கோவில் நாங்கள் நல்ல முறையில் தரிசனம் பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள். மிகவும் பழமை வாய்ந்த சிவன் கோவில். நன்றி, வணக்கம்.